ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் சந்தோஷ், இது உங்கள் லெஜண்ட். ஏன் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. ஆனால் எப்படியோ வீடியோ பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இஸ்ரோவோட புது பிளானிங்ஸ் பற்றி தான், ஸ்பேஸ் பிளானிங்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்திரயான் 3. டோட்டலாக 7 பிளான்ஸ் இருக்குது. முதல் பிளான் சந்திரயான் 3. இது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. போன வருஷத்தில் சந்திரயான் 2 அனுப்புனாங்க. அது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி போயிடுச்சு. ஆனால் இந்த சந்திரயான் 3 அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் தான் போய் இறங்க போகுது. அங்கே தான் ரிசர்ச் ஆரம்பிக்க போகுது. இப்போ போன வருஷமே பட்ஜெட்டில் பெரிய துண்டு விழுந்துருச்சு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட்ஜெட்டில் பெரிய துண்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதனால் இந்த மிஷின் லாஸ் ஆனால் நம்ம கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம எக்கனாமிக் லெவலில் உயர்த்த தான் பார்ப்பாங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அதெல்லாம் உயர்த்த தான் பார்ப்பாங்க. அதுதான் மோஸ்ட்லி நடக்கும். ஏன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோ இது போயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ககன்யானும் இந்த வருஷம்தான். இதில் மூணே ஆஸ்ட்ரோநாட்ஸை மட்டும் ஸ்பேஸ் கிராஃப்டில் வச்சு அனுப்புவாங்க. வரும்போது லைஃப் பாடில் வந்துடுவாங்க. இது என்னடா இவங்க போய் ஏற்றதுலாம் சர்வசாதாரணமான விஷயம் தானடா, அது கேட்காதீங்க. ஏன்னா நான் பிறந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2000 நான் 8 பிறந்தேன். 7 அப்போ தான் இஸ்ரோ தொடங்குச்சு. அதனால் 1 வரைக்கும் ஒரு ஆஸ்ட்ரோநாட் கூட நாம் ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சதே கிடையாது. நாம் இப்போ தான் முறையாக ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறோம். அது நமக்கு இப்போ பெரிய விஷயமாக தான் இருக்கும். இவன் அனுப்பிட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். திடீர்னு ஏதாவது செயலேருந்து போச்சுன்னா அதெல்லாம் பெரிய சிச்சுவேஷன் மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ ஸ்பேஸில் இருந்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் சொல்கிறேன். ஸ்பேஸில் இருந்தீங்கன்னா வைங்களேன், நம்ம ரொம்ப வீக் ஆகிடும், சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும். நாம் இங்கே இருக்கிறத விட சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும். அது எப்படின்னா, நம்ம போன்ஸ் வீக் ஆகிடும், மசில்ஸ்லாம் வீக் ஆகி சுருங்கிடும். அவள் பார்க்க எப்படி இருப்பீங்க, முடியும் நினச்சிடும். முடி நினைக்கிறது அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் சீக்கிரமாக தாத்தா ஆயிடுவீங்க ஸ்பேஸில் இருந்தீங்கன்னா. யாரோ ஒருத்தர் 268 468 டேஸோ இருந்திருக்கார் ஸ்பேஸில். அதுதான் லாங்கஸ்ட் லிவிங் டேஸ் ஆஃப் ஹியூமன் இன் ஸ்பேஸ். இப்போ நாம் அதை பற்றி பேச தேவையில்ல. அடுத்தது ஆதித்யா L1. இது 2022 நடக்க போகுது. இது ஒன்று சோலார் சிஸ்டம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா நம்ம சூரியனை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா ஆதித்யானாலே நம்ம சூரியன் தான். ஆதித்யா அருணாச்சலம் தான், அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி சன்னுக்கு அனுப்புறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா சன் கிட்ட போச்சுனாலே நம்ம மெட்டல்ஸ்லாம் உருகிடும். ரைட், நான் சொல்கிறது ரைட் தானே? அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிசர். இதுவும் 2022 தான் நடக்க போகுது. எதுக்கு இருக்கிறாங்க இதை படித்தோடனே எனக்கு நானும் போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண போகுதான். அதுவும் இந்த ஒரு சேட்டலைட்டை நம்ப முடிகிற மாதிரியே இல்லை. இன்றைக்கி எனக்கு ரொம்ப மாறி இருக்குது. பரவாயில்ல, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த நிசர் நார்மலாக நம்ம பூமியை சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறது. இது வேறு எது ஒரு நார்மல் ப்ராஜெக்ட். இது அவ்வளோக்கா பெரிய ப்ராஜெக்டாலாம் எடுத்துக்காதீங்க. ஆனால் எனக்கு இது ஒரு விஷயமா படுது. அதோ இப்போ நாசா இப்போ லீடிங்கில் இருக்குது. நம்ம இஸ்ரோ அதோட கொலாபரேட் பண்ண பார்க்குமா, கம்பீட் பண்ண பார்க்குமா? நீங்களே சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி கம்பீட் பண்ண பார்க்கணுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஜெலசினஸ் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இருக்குது, யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை. சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லை. அப்படியே வச்சுக்கோங்க. ஏதோ தப்பாயிடும். சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லை. இப்போ என்னோட எனிமின்னு வச்சுக்கோங்க. நான் இஸ்ரோ. இப்போ என் ஃப்ரெண்டு ஒன்றொருத்தர் இருக்கலாம், அவன் தான் நாசான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் என்னை முந்திட்டு போயிட்டான்னா நான் முந்திட்டு போக நினைப்பேன்னா, இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, கெஞ்சுறா அப்படின்னு கேட்பானா?
நான் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்பேன். எப்பயும் நம்ம சொந்த காலத்தில் சொந்த உழைப்பிலேயே பண்ண வேண்டும். ஆனால் இவங்க ஹெல்ப் கேட்குறது அதெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி அக்கார்டிங் டு தெர் வில் பி நோ ரிசர்வ் ப்ராஜெக்ட். அடுத்தது மங்கள்யான் 2, இது 2024 நடக்க போகுது. மங்கள்யான் 1 வந்து மாம்னு கூட கூப்பிட்டாங்க, மார்ஸ் ஆர்பிட்டரி மிஷன். இது வந்து நம்ம அது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போய் சேர்ந்துருச்சு. இது வந்து எந்த அட்டம்ப்டில் போய் சேரும்லாம் தெரியாது. நாம் எப்படி இருந்தாலும் இதை ஒரு தடவை தான் நம்ம அனுப்புவோம் மங்கள்யான் 2-வை. போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுக்கரயான் 1, இது 2023 நடக்க போகுது. சாரி 2033 எனக்கு வாயில் வந்துருச்சு. இது வந்து நம்ம வீனஸ்க்கு அனுப்புறது. மோஸ்ட்லி சேட்டலைட்டாக தான் அனுப்புவாங்க. ஆனால் லேண்ட் ரோவர் அனுப்புறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் கம்மி தான். ஒரு 50% கீழே தான் இருக்குன்னு வைங்க. 25% தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா அதுதான் ஹாட்டஸ்ட் பிளானட். நம்ம மெட்டல் அங்கே போனால் உருகிடும். அந்த ஆதித்ய அல்வனுக்கு சொன்ன இதே தான் இங்கேயும் சொல்கிறேன். அடுத்தது லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன், இது 2024 நடக்க போகுது. பேர்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்க, மூணில் போலார் ரீஜனுக்கு போய் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் இப்போ இந்தியா சவுத் போல் தான் டார்கெட் வச்சுருக்காங்க. சவுத் போலுக்கு போய் தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. மோஸ்ட்லி அங்கே ஏதாவது கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்குது. ஏதாவது கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்குது. நமக்கு அவ்வளோக்கா அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. சரி, அதை விடுவோம். அடுத்தது ஒரு பெரிய பேட் நியூஸ் காத்துட்ருக்கு. ஏற்கனவே போன வருஷமே சொல்லியிருந்த மாதிரி நாசா சொல்லியிருக்கு, ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு 4.1 கிலோமீட்டர் சைஸில் இருக்குமா. அது கேனும் தான் சொல்லணும். இட் ஷெல்னு தான் சொல்லுவேன். இட் ஷெல் ஹிட் எர்த் ஆன் ஏப்ரல். ஷெல் ஹிட் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது. அது நம்ம பார்க்கணும் அந்த மாதத்தில். ப்ளஸ் அது வந்து டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்ச அந்த ஆஸ்ட்ராய்டோட பவர் இருக்குது. ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பை விட 10 மடங்கு சக்தி இருக்கக்கூடியது. 10 மடங்கு சக்தி. அப்போனா we will be extinct. அவ்வளோதான், எதுவும் பண்ண முடியாது. அது அடிக்கலைன்னா ஹிட்டாகலைன்னா நம்ம பொழைச்சிப்போம். அதுக்கப்புறம் 3 நியோஸ் வருது. நியோஸ்னா நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி சும்மா சின்னதாக தான் இருக்கும். அது எர்த்து பக்கத்தில் இப்படின்னு ஷூட்டிங் ஸ்டார்ஸ் மாதிரி புயின்னு போயிடும். ஸோ அதை பற்றி நமக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் நமக்கு இந்த பெரிய ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கவலையே இருக்குது. ஏன்னா இட் வில் காஸ்ட் மெனி லைஃப்ஸ். ஏற்கனவே ரொம்ப லைஃப்ஸ் போயிடுச்சு. இப்போ அந்த லைஃப்ஸ் எல்லாம் ரீகெயின் பண்ண முடியாது. இழந்த லைஃப்ஸை ரீகெயின் பண்ண முடியாது. புதுசாக தான் நிறைய பேர் பறந்து வருவாங்க. இப்போ திரும்ப நிறைய லைஃப்ஸ் போயிடுச்சுன்னா நாம் என்ன திரும்ப பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபேக்ட்ரி மண்ணாங்கட்டி எல்லாத்தையுமே இழுத்து மூடிடணும். வண்டி எதுவும் தேவை, இந்த சைக்கிளு நடந்து போகிறத அப்படியே போய்க்கலாம் நமக்கு. அப்புறம் நம்ம இவ்வளோ பெரிய பில்டிங் சிமெண்ட் வச்சு கட்டுறது அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. பேம்பூ ஸ்டிக்கு எடுத்து அதுலேயே வீடு கட்டலாம். பேம்பூ ஸ்டிக்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா? நம்ம சிமெண்ட்டால் கட்டுற வீடை விட ஸ்ட்ராங் தான். அதெல்லாம் ஃப்ளட்டே தாங்குவோம். நம்ம வீடு ஃப்ளட்டை தாங்குமா? எர்த்குவேக் அது தாங்கும். எர்த்குவேக்கை நம்ம வீடு தாங்குமா? நம்ம வீடு மோஸ்ட்லி எதையுமே தாங்காது. அவ்வளோதான் சொல்லணும். சரி, இந்த கஜா புயல் எல்லாம் புயல் வந்துச்சு. அந்த ஸ்டாமை தாங்குற அளவு கூட பேம்பூ ஸ்டிக்கு சக்தி இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம சிமெண்ட் எல்லாத்தையும் ஒழுங்காக போட்டால் கூட நிற்கும். மோஸ்ட்லி யாரும் அதையும் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. நாமெல்லாம் இது கம்மியாகவே போட்டிருங்க, நமக்கு இது எனக்கு எதுக்கு வீட்டில் ஏற்கனவே பட்ஜெட் டைட்டாக இருக்குது, அந்த மாதிரியே இருப்போம். நம்ம லைஃப்ஸ் முக்கியமா இல்லை மணி முக்கியமாங்க? இதே மாதிரி தான் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். குஜராத்தில் 10 பேர் டியூஷன் படிக்க போன மாணவர்கள், ஆனால் பெண்ணும் 10 பேர் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஏன்? அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுல குஜராத்தில் அகமதாபாத்தில் மட்டும்
95% பில்டிங்ஸ் ஃபயர் ஆக்சிடெண்ட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு பவரே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம மக்கள்லாம் இருக்காங்க, உயிர் சேதத்தை பற்றி கவலையே கிடையாதா யாருக்கும். கொரோனால உயிர் போகிறாங்க, இந்த ஸ்டாம் அது இது எல்லாமே இருக்குதுல்ல. உயிர் தானே முக்கியம். இதோ உயிர் முக்கியம்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, உங்கள் மனசை நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க நான் சொன்னதெல்லாம் நினச்சி. ஓகே, குட் பை. திஸ் இஸ் சந்தோஷ் சைனிங் ஆஃப்.